இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கென்யாவிலிருந்து 2200 எறும்புகள் கடத்த முயன்ற சீன பிரஜைக்கு $7,746 அபராதம், 12 மாத சிறை. உயிருள்ள எறும்புகளை நாட்டிலிருந்து கடத்த முயன்றதற்காக ஒரு சீன நாட்டவரான ஜாங் கெஹுன் என்பவருக்கு 10 லட்சம் ஷில்லிங், அதாவது $7,746 அபராதமும் 12 மாத சிறை தண்டனையும் விதிப்பதற்கு கென்யாவில் உள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜெங் கெஹுன் கடந்த மாதம் நைரோபியின் அனைத்துலக விமான நிலையத்தில் தனது பயண பையில் 2200க்கும் மேற்பட்ட உயிருள்ள தோட்ட எறும்புகளுடன் கைது செய்யப்பட்டார். கென்யாவில் எறும்பு கடத்தல் வழக்குகள் அதிகரித்து வருவதால் ஒரு தடுப்பாக கடுமையான தண்டனை தேவை என்று அந்த வழக்கின் மேஜிஸ்ட்ரேட் கூறினார். ஜாங்கிற்கு எறும்புகளை வழங்கியதாக கென்யாவை சேர்ந்த சார்லஸ் மவாங்கி மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. மவாங்கி தனது குற்றத்தை மறுத்து ஜாமீனில் உள்ளார். கடந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான எறும்புகளை கடத்த முயன்றதற்காக கென்யாவில் 4 பேருக்கு தலா 1 மில்லியன் ஷில்லிங் அபராதம் விதிக்கப்பட்டது. யானை தந்தம் போன்ற மதிப்புமிக்க பொருட்களில் இருந்து அதிகம் அறியப்படாத உயிரினங்களை நோக்கி திருட்டு மாறி வருவதை இந்த வழக்கு உணர்த்து வருகிறது என்று வனவிலங்கு நிபுணர்கள் கூறினர். இனி இணையத்தில் திருமண பதிவு. முஸ்லிம் அல்லாத மலேசியர்களுக்கு JPN வழங்கும் புதிய சலுகை. மலேசியாவில் வசிக்கும் முஸ்லிம் அல்லாத தம்பதியினர் இனி தங்கள் திருமணத்தை பதிவு செய்வதற்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவில் திருமண பதிவுக்கான விண்ணப்பங்களை அவர்கள் இணையம் வாயிலாகவே சமர்ப்பிக்கலாம் என தேசிய பதிவிலாக்காவான JPN அறிவித்துள்ளது. 21 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசிய பிரஜைகள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஸ்லாங்கூர் JPN கூறியது. என்றாலும் விண்ணப்பிக்கும் இருவருமே மலேசிய குடிமக்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனையாகும். மற்ற நிபந்தனைகளில் விண்ணப்பதாரர்களின் தற்போதைய முகவரி மைகார்டு அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தவிர அரச மலேசிய ஆயுதப்படை அல்லது போலீஸ் படை வீரர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. தகுதி உள்ள தம்பதியினர் மை கவர்மெண்ட் இணைய அகப்பக்கத்தில் கணக்கை தொடங்கி JPN அமைப்பின் வழி விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த படிவத்தை அச்சிட்டு JPN அலுவலகத்திற்கு சென்று இறுதி பதிவு நடைமுறைகளை முடித்துக் கொள்ளலாம். அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் இம்முயற்சி பொதுமக்களின் நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யார் அந்த ட்ராஜன் ஹார்சஸ் வைரஸ்? லுமுட் MP நார்டனுக்கு ராமசாமி சரமாரி கேள்வி. பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் இகத்தான் பிரிஹத்தின் ராக்கியாத் கட்சிகளை இணைப்பது குறித்து லுமுட் நாடாளுமன்ற உறுப்பினர் நார்டன் அகமது இஸ்மாயில் முன்வைத்த விமர்சனத்திற்கு உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி பதிலடி கொடுத்துள்ளார். IPR கூட்டணியில் உள்ள உரிமை கட்சி மற்றும் P வேதமூர்த்தியின் MAP கட்சி உள்ளிட்டவற்றை பெரிகத்தான் கூட்டணிக்குள் கொண்டுவர தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பெர்சத்து அழுத்தம் கொடுப்பதாகவும், அப்படி அவை உள்ளே நுழைந்தால் கணினிகளை தாக்கும் ட்ராஜன் ஹார்ஸ் வைரஸ் கிருமிகளை போல செயல்படும் என நார்டன் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த ராமசாமி, பெர்சத்து கட்சிக்குள் முஹிதீன் தலைமைக்கு எதிராக செயல்படும் நார்டன் போன்றவர்களை உள்ளுக்குள் மறைந்திருக்கும் உண்மையான வைரஸ் என சாடினார். இந்த நார்டன் பெர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்ட டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடனின் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. MRTயில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்ட பயணி துணை போலீசாரால் ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்டார். புத்ரஜயா வழித்தட MRT ரயிலில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்ட ஒரு நபர் துணை போலீசாரால் ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் செவ்வாயன்று இரவு மணி 11:07க்கு குவாசா டாமன்சாராவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ரயிலில் நிகழ்ந்தது. அந்த நபர் ரயிலில் ஏறுவதற்கு முன் வரிசையில் நின்றபோது சந்தேகத்திற்கு இடமானவராக தோன்றினார். பின்னர் ரயிலுக்குள் தொந்தரவு தரும் விதத்தில் நடந்து கொண்டார் என த்ரெட்ஸில் பயனர் ஒருவர் பதிவிட்டார். அந்த நபர் பிளாஸ்டிக் என்று நம்பப்படும் ஒன்றை மென்று கொண்டிருந்ததாகவும், பயணிகளை தீவிரமாக முறைத்து பார்த்ததாகவும், ஒரு கட்டத்தில் ரயில் தரையில் படுத்துக் கொண்டு பின்னர் ரயில் பெட்டியின் நடுவில் இருந்த ஒரு கம்பத்தை கடித்ததாகவும் அந்த பயனர் கூறினார். பல பயணிகள் அந்த ரயிலை தவிர்த்துவிட்டு அடுத்த சேவைக்காக காத்திருந்தனர். இந்த சம்பவம் குறித்து பலர் இணையத்தில் கருத்துக்களை பதிவிட்டனர். வேடிக்கை பார்த்தவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறியதை கண்டித்து அவசர பொத்தானை அழுத்தி அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்க வேண்டும் என
நெட்டிசன்களில் ஒருவர் பதிவிட்டிருந்தார். மற்றொரு பயனர் அந்த நபர் போதையில் இருந்தாரா அல்லது ஏதேனும் மருத்துவ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாரா என்பதை அறியாமல் மக்கள் விரைவாக முடிவுக்கு வந்தது குறித்து கேள்வி எழுப்பினார். பேருந்தை ஓட்டுவதில் எனக்கு உற்சாகம், ஓட்டுநரின் மடியில் அமர்ந்த பெண் வாக்குமூலம். மலாக்கா ஜாசனில் பேருந்து ஓட்டுநரின் மடியில் அமர்ந்து சென்று வைரலான 21 வயது பெண் பேருந்தை ஓட்டுவதில் தனக்கிருந்த உற்சாகம் மற்றும் ஆர்வம் காரணமாகவே காதலன் மடியில் அமர்ந்து ஸ்டேரிங் பிடித்ததாக போலீஸ் விசாரணையில் கூறியுள்ளார். இன்னொரு பேருந்து நிறுவனத்தின் டிக்கெட் முகப்பிட குமாஸ்தாவான அப்பெண் கடந்த 5 மாதங்களாக அந்த 36 வயது ஓட்டுநருடன் பழக்கத்தில் இருந்து வருகிறார். இருவரிடமும் நேற்று 2 மணி நேரங்கள் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டனர். மேல் விசாரணைக்கு தடுத்து வைக்க ஏதுவாக இன்று ஜாசன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அனுமதி பெறப்படும் என மாவட்ட போலீஸ் கூறியது. பயணி ஒருவர் எடுத்த வீடியோவில் பேருந்து ஓட்டுநரின் மடியில் அமர்ந்த நிலையில் அப்பெண் ஸ்டேரிங் பிடித்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் வைரலாகி பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருந்தன. எனக்கு செய்வினை வைக்கப்பட்டுள்ளது. சக போலீஸ்காரரை சுட்ட இன்ஸ்பெக்டர் நீதிமன்றத்தில் வினோத வாக்குமூலம். சக போலீஸ் அதிகாரி ஒருவரை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஒருவர் தான் செய்வினை அல்லது பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் 27 வயது ரொஸ்லான் சாலே என்னும் போக்குவரத்து போலீஸ்காரரை பெரட்வா அக்சியா காரில் பின்னால் இருந்து மோதி கொல்ல முயன்றதாக 40 வயது இன்ஸ்பெக்டர் முகமது கமல் ராஜ் சண்முகம் அப்துல்லா மீது கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. அதனை மறுத்த அவ்வாடவர் மனநல பாதிப்பால் நடந்த சம்பவத்தை தம்மால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் சொன்னார். தான் நீண்ட காலமாக பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பாதிப்பினால் ஏற்பட்ட மன உளைச்சலே இத்தகைய செயலுக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். தனது கட்சிக்காரர் 3 ஆண்டுகளாக ஷிசோப்ரினியா என்னும் ஒரு வகை மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மைய காலமாக சரியாக சிகிச்சைக்கு செல்லாமலும் மருந்து உட்கொள்ளாததாலும் தற்போது அவர் ஒரு நிலையில் இல்லை என வழக்கறிஞர் நந்தகோபாலன் தெரிவித்தார். இதையடுத்து கமல்ராஜை உலுகிந்தா மனநல மருத்துவமனையில் 30 நாட்களுக்கு மனநல பரிசோதனை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்த பயணிகளிடம் இருந்து 15 பவர் பேங்க் பறிமுதல். விமானத்தில் ஒவ்வொரு நபரும் 2 சாதனங்களை மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கும் புதிய விதி நேற்று ஏப்ரல் 15 முதல் அமலுக்கு வந்ததால் புறப்பட்டு செல்லும் பயணிகளிடம் இருந்து 15 பவர் பேங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நள்ளிரவு முதல் மாலை மணி 3 வரை விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு சோதனை செய்யப்பட்ட பணிகளால் இந்த பவர் பேங்குகள் ஒப்படைக்கப்பட்டன என்று சாங்கி விமான நிலைய குழுமம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இந்த சோதனை செயல்பாட்டில் சுமார் 275 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. முனையங்கள் 1, 2 மற்றும் 3 உள்ள பயணிகள் விமானங்களில் ஏறுவதற்கு புறப்படும் நுழைவாயில்களிலும் முனையம் 4 உள்ள குடிநுழைவு புறப்பாடு பகுதிக்கும் பிறகும் பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 2க்கும் மேற்பட்ட பவர் பேங்குகளை எடுத்து செல்லும் பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு கூடுதல் பவர் பேங்குகளை அப்புறப்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என அனைத்துலக சிவில் விமான போக்குவரத்து அமைப்பால் வெளியிடப்பட்ட விதிமுறையை ஏப்ரல் 6ஆம் தேதி சிங்கப்பூர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்திருந்தது. சன்வே சலவை கடையில் பூனைக்குட்டியை கொன்ற பெண்ணுக்கு போலீஸ் வலைவீச்சு. பண்டார் சன்வேயில் உள்ள சலவை கடையில் பூனைக்குட்டி ஒன்று கொல்லப்பட்டதாக பரவி வரும் வீடியோவை அடிப்படையாக கொண்டு போலீசார் ஒரு பெண்ணை தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்று சன்வே மேந்தாரியில் உள்ள ஒரு வளாகத்தில் இச்சம்பவம் நடந்துள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படும் ஒரு பெண் அங்கு ரகளையில் ஈடுபட்டதாக முன்னதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசாரும் அங்கு விரைந்து சென்று ஆம்புலன்ஸ் வண்டிக்காக காத்திருந்த போது அந்த பெண் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தற்போது அந்த பெண்ணையும் அவரது குடும்பத்தினரையும் தேடி வருவதாக பெட்டலிங் ஜெயா போலீஸ் தலைவர் ஷம்சுடின் மமாட் கூறினார். சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவில் அந்த பெண் ஒரு இறந்த பூனைக்குட்டியின் அருகில் குழப்பமான நிலையில் நிற்பது பதிவாகியுள்ளது. அந்த பூனைக்குட்டி சித்திரவதை செய்தே கொல்லப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் பூனை கொல்லப்பட்டது குறித்து அதிகாரப்பூர்வ புகார் எதுவும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. கிடைத்ததும் கால்நடை சேவைத்துறை விசாரிக்கும் என்றார் அவர். சில நிலையங்களில் எரிபொருள் பற்றாக்குறைக்கு உள்ளூர் தடைகளே காரணம், அமைச்சர் விளக்கம். ஆங்காங்கே சில பெட்ரோல் நிலையங்களில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அர்த்தமில்லை. பொருளாதார அமைச்சர்
அக்மல் நஸ்ருல்லா நாசர் அதனை தெளிவுபடுத்தியுள்ளார். ஒரு சில பெட்ரோல் நிலையங்களில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு கூட உள்ளூர் மட்டத்தில் ஏற்பட்ட விநியோக தடைகளே காரணம் என்றார் அவர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விநியோகத்தை சீர் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மற்றபடி நாட்டில் பொதுவாக எரிபொருள் விநியோகம் நிலையானதாகவும் போதுமானதாகவும் இருப்பதாகவும் அவர் உத்தரவாதம் அளித்தார். சில இடங்களில் வாகன ஓட்டிகள் எரிபொருள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறிய நிலையில் பொதுமக்களிடையே கவலை அதிகரித்துள்ளது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் குறைந்தபட்சம் ஜூன் மாத இறுதி வரை பாதுகாப்பாக இருப்பதாக பெட்ரோனஸ் உறுதிப்படுத்தியுள்ளதையும் அக்மல் சுட்டிக்காட்டினார். எனவே எரிபொருளை அதிகமாக வாங்கி சேமிக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அமைச்சர் பொதுமக்களை அறிவுறுத்தினார். துபாய் புர்ஜ் அல் அரப் ஹோட்டல் புனரமைப்பு பணிக்காக 18 மாதத்திற்கு மூடப்படும். துபாயில் உள்ள ஆடம்பர ஹோட்டலான புர்ஜ் அல் அரப் 18 மாத கால முக்கிய புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்படும் என்று அதன் ஊழியர் ஒருவர் புதன்கிழமை உறுதிப்படுத்தினார். 1999 திறக்கப்பட்டதிலிருந்து இதுவே அது முதல் முறையாக புனரமைப்பு பணியாகும். மேலும் ஈரான் உடனான அமெரிக்க இஸ்ரேல் போரின் காரணமாக அப்பகுதியில் சுற்றுலா மந்தமாகியுள்ள ஒரு காலகட்டத்தில் இது நிகழ்கிறது. இந்த பணிகள் சுமார் 18 மாதங்களுக்கு பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்றும் பாரிஸை தளமாக கொண்ட உள்ளக கட்டட கலைஞர் ட்ரியான்டான் அவர் இந்த பணிகளுக்கு தலைமை தாங்குவார் என்று ஹோட்டலின் உரிமையாளரான ஜுமேரா குழுமம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. புனரமைப்பு பணிகளின் போது ஹோட்டல் மூடப்பட்டிருக்கும் என்பதை அது குறிப்பிடவில்லை. பணிகள் நடைபெறும் காலத்தில் முன்பதிவு செய்துள்ள விருந்தினர்களுக்கு அருகிலுள்ள ஹோட்டல்களில் மாற்று தங்கும் இடங்களை ஹோட்டல் நிர்வாகம் வழங்கி வருவதாக அந்த ஊழியர் கூறினார். துபாயின் மிகவும் பிரபலமான அடையாளங்களில் ஒன்றானதும் ஜுமேரா குழுமத்தின் முதன்மை சொத்துமான பாய்மர வடிவ ஹோட்டல் மார்ச் மாத தொடக்கத்தில் ஈரானிய ஆளில்லா விமான தாக்குதலை இடைமறித்த போது சிதறிய பாகங்கள் அதன் முகப்பில் தாக்கியதால் சில சேதங்களை சந்தித்தது. எனினும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த பணி மார்ச் மாத சம்பவத்துடன் தொடர்புடையது அல்ல என அந்த ஊழியர் கூறினார்.